ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன அகாக் லேன்ன்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் காமெடி மூவியை தாங்க பார்க்க போறோம். நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம், இந்த படத்தோட செகண்ட் பிரான்ச்சைஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஆனா அந்த படம் இந்த படத்தை மாதிரி ஒரு ஹாரர் காமெடியா இல்லாம நம்ம வழக்கமா போடுவோம்ல மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர், அந்த தீம்ல இருக்கும். இந்த கதையில வரக்கூடிய 4 கேரக்டர்ஸ் அடுத்த பார்ட்ல டிடெக்டிவா வேலை பார்த்து ஒரு கொலையாளியை தேடுவானுங்க. அதை போடணும்னு முடிவு எடுத்துட்டோம். அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பார்ட் போடணும் இல்லங்க, அதான கரெக்ட். அதுக்குதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்குன்னு படத்தை சும்மாலாம் சொல்ல முடியாது. காமெடினா காமெடி, பங்கமான காமெடி. நீங்க இந்த சுந்தர்சியோட பேய் பட பிரான்சைஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுக்கு ஈடு குட்டுக்கிற மாதிரியான ஒரு படம் இது. படத்தோட கதை ஒரு பெரிய தீம் பார்க்ல இருக்க ஒரு ஸ்கேரி ஹவுஸ். அதாங்க, உள்ள போனாலே ட்ரௌசர் கரண்ட் விடுற அளவுக்கு அல்லான மியூசிக்க போட்டு பேய் பொம்மையெல்லாம் வச்சு ஆளுங்கெல்லாம் பேய் மாதிரி வேஷம் போட்டு பயமுறுத்தி சாவடிப்பானுங்கல்ல, அப்படி ஒரு இடம். இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்தது. இப்ப எங்க இருக்குன்னு கூட தெரியல. ரைட்டு, அந்த இடத்த நடத்திட்டு இருக்க 4 பேர். வியாபாரம் டல்லு, வருமானம் ஒழுங்கா இல்ல. சரி, கொஞ்சம் நெஞ்சா காசை போட்டு இருக்க இடத்த இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், வருமானத்தை எடுக்கலான்னு இடத்தெல்லாம் செட் பண்ணிட்டானுங்க. திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த ஸ்கேரி ஹவுஸ்ல ஆக்சிடென்டா ஒரு சாவு நடக்க வெளியே சொல்ல பயம். எங்க சொன்னா வியாபாரம் கெட்டு போயிடுமோன்னு. அதனால 4 பேருமா சேர்ந்து பாடியை மறைக்க முடிவெடுத்துறானுங்க. அந்த பாடியை என்ன பண்றானுங்க, பாடியை மறைக்க ட்ரை பண்ணதுனால என்ன பிரச்சனையெல்லாம் வருது, இதை எப்படி அவனுங்க சமாளிக்கிறானுங்க, கடைசியா என்ன ஆதாங்க ஆச்சு. இதை முழுக்க முழுக்க காமெடியோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. யாராவது பிபி டேப்லெட் போடணும்னு கையில எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை தூரமா போட்டு 10க்குள்ள வாங்க, மொத்த பிபியையும் இந்த படம் குறைச்சிரும். அப்புறம் என்னங்க, உள்ள போவோமா? அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தீம் பார்க்கு. அந்த தீம் பார்க்குள்ள காட்டுல இருக்க வேண்டிய புதரெல்லாம் தலைக்குள்ள வச்சுக்கிட்டு நைட் டைம்ல என்ட்ரியை போடுற ஒரு ஆளு. அவன் தாங்க இந்த தீம் பார்க்கோட மேனேஜர். அதாவது இடம்லாம் இவங்களோடது. ஒவ்வொரு இடத்தையும் ஒரு கடைக்கு வாடகை கொண்டு வச்சிருக்காங்க. அப்படி இந்த தீம் பார்க்ல ஒரு கேம் நடக்குதுங்க. சேர் மேல ஒரு ஆளை உட்கார வச்சிருவாங்க. கஸ்டமரா வர ஆள் ஒரு பால் எடுத்து கரெக்டா ஒரு பால்ல ஃபோர்ஸா அடிச்சிட்டானா அந்த சேர்ல உட்காந்துருக்கவங்க தண்ணியில விழுவாங்க. அடுத்தவனை அழ வச்சு பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு கேம். அந்த சேர்ல லேடி கேட்ட போட்டுக்கிட்டு ஒரு மொட்டை உட்காந்துருக்கான். மொட்டை இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சானோ வேணும்னே ஒரு கஸ்டமர் நான் பால்ல திரும்ப திரும்ப பால் அடிச்சு மொட்டையை தண்ணிக்குள்ள உழ வச்சுக்கிட்டே இருப்பேன்னு பாக்கெட்ல இருக்க காசெல்லாம் பொறுக்கி போட்டு பல தடைக்கு மேல மொட்டையை தண்ணிக்குள்ள உழ வச்சுட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல மொட்டையால முடியாம, டேய் புளு சட்டை, எனக்கே உடம்பு சரியில்லடா, ஏன்டா இப்படி, பணம் அதிகமா இருந்தா 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கூடாண்டா, புண்ணியமாச்சும் வந்து சேரும், எதுக்குடா என் பாவத்தை வாரி கொட்டிக்கிற, தயவு செஞ்சு போடான்னு சொல்லி திரும்ப சேர் மேல ஏறி உட்கார்றதுக்குள்ள மொட்டைக்கிட்ட ஆன்னு சொன்ன கஸ்டமர் மொட்டை பார்க்காதப்போ திரும்ப பால் எடுத்து போல்லே அடிச்சிடறான். மறுபடியும் மொட்டை கீழே ஊன்ட்டான். அடங்கொன்னியாண்டேய், நல்லா பட்டெக்ஸ் இல்லாத பட்டாம்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு சொன்னா கேட்க மாட்டே நீ அப்படின்னு மொட்டை கஸ்டமரை கூட்டு கொட்டினதும் அதை தத்து விட்ட மேனேஜர் இந்த கேமை நடத்திட்டு இருக்க ஆளுன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு வாடா கிர்கோசே, என்ன ஆளு கஸ்டமர் மேல எல்லாம் கை வச்சிட்டு இருக்கான், இப்படி வியாபாரம் பண்ணீங்கன்னா விளங்குண்டா, சொல்லி வை அவங்கிட்டன்னு மொட்டையை போட்டு விட்டதும் மொட்டை கிட்ட போன கடைக்காரனும் போனா போது ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆளா இருக்க எவனும் வேலை தர மாட்டான், வேலை கேட்டு கெஞ்சினியன்னு வேலை கொடுத்தா காட்டிட்டல உன் கிறுக்குத்தனத்தை, அந்த புதரு மண்டியெல்லாம் வந்து என்ன திட்டுற மாதிரி பண்ணிட்டியடா, இனிமேல் உனக்கு வேலை கிடையாது, வெளியே ஜாவ் அப்படின்னு மொட்டை கிட்ட சொல்ல, ஆமா பெரிய ஐபிஎஸ் வேலை, உன் கூட இருந்தானா ஜன்னி வச்சே செத்துருவோண்டா, நீ வேலை இல்லைன்னு சொல்லிட்டனா வேற எவனும் எனக்கு வேலை தர மாட்டானா, வாங்கி காட்டுறான்டான்னு வீராப்பா கிளம்பினா மொட்டை. அடுத்து போறது அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மொட்டையோட நிலைமை இப்படின்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை அதை விட பரிதாபம். 3 பேர்ல மொத ஆளு இவனுக்கு மிலிட்டரியில சேரணும்னு ஆசை. அதுக்காக மிலிட்டரியில வேலை செஞ்ச ஒருத்தவர்கிட்ட எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு ரெக்கமெண்டேஷனுக்காகலாம் போயிருக்கான். அந்த ஆளு பணம் எடுத்துருவாப்பா, பணம் 10ம் செய்யும், நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்ம 12 செய்யலாம், பணம் எடுத்துருவா அண்ணன் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பணம் கேட்டிருக்கான். பயபுள்ள மிலிட்டரி மேன் ஆகணும்னு ஆசைப்படுது இல்ல, அதனால அவன் பேரை நம்ம ஆசை தம்பின்னு வச்சுப்போம். 2வது ஒருத்தவன் தெரிஞ்சோ தெரியாமலோ லவ் பண்ணிட்டான். இப்போ மாமனார்ட்ட பொண்ணு கேட்டு போனா பொண்ணு தரதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்றப்போ 1000 விருந்தாளிகள் வர மாதிரி ஒரு மண்டபத்தை புக் பண்ணிடு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குண்டை போட்டாரு. மாமாஜி முக்குன்னு முக்குனா கூட எனக்கு 10 பேருக்கு மேல கெஸ்டா வரமாட்டானுங்க மாமாஜி, 1000 பேரை கூப்பிட்டு வச்சு அன்னதானம் போடுறதுக்கெல்லாம் நான் ஒத்து இல்ல மாமாஜி, அவசியம் வேணுமா, மண்டபம் புக் பண்ணா உனக்கு பொண்ணு இல்ல சாகுற வரைக்கும் மண்ணு அப்படின்னு மாமனார் சொல்ல, லவ் சேருமா சேராதான்னு அப்பு கமல் மாதிரி ஏங்கிட்டு இருக்கான்ல, அதனாலேயே இவன் பேரு நம்ம அப்புனே வச்சுப்போம். கடைசியா தாங்க வராரு விநாயக் மகாதேவ். பயப்படாதீங்க, நான் மட்டும் இவனுக்கு அந்த பேரை வச்சிட்டேன்னா என் மனசாட்சி என்ன மன்னிக்காது,
அந்த பேர்லாம் வேணாம், கேங்லயே இவன் தான் கொஞ்சம் குள்ளமா இருப்பான், அதனால இவன் பேரை நம்ம குள்ளக்கட்டன்னு வச்சுப்போம். இவன் ஒரு ரவுடி பையன்கிட்ட கடனுக்கு காசை வாங்கிட்டாங்க, காசை கட்ட முடியலன்னு ரவுடி இவனை நாலா பக்கமும் வலை வீசி தேடிட்டு இருக்கான். எல்லாரும் மசூதிக்கு ஏன் போவோம், பிரேயர் பண்ணதானே. இவன் கடங்காரங்கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ மசூதிக்கு போறாங்க டெய்லியும். அப்படியும் ரவுடி பையன் அவனை கண்டுபிடிச்சி தோ காலையில தான் ஊமக்குதா குத்தி அமைச்சிருக்கான். அவனை அடுத்த வாரம் காசு வரல, பாட்டில் அடிச்சு மூடிய போட்டு மூடுருவேன், ஜென்மத்துக்கும் உன்னால வெளியே வரவே முடியாது அப்படின்னு. ஆக 3 பேருக்குமே காசு தொல்ல. இந்த நிலைமையில மொட்டை போய் வேலை கேட்டா எங்க இருந்து கொடுக்கறது? நீயே பாக்குறல்ல, நாங்களே சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுன்னு இருக்கோம், உனக்கு வேலை கேட்டா எங்க இருந்துடா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லன்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்கப்போ ஓடாத இந்த ஸ்கேரி ஹவுஸ்க்கு டிக்கெட் விற்கிற ஆளா கவுண்டர்ல ஒரு பொண்ணு வேலை செய்யறா. நம்ம அந்த பொண்ணோட பேரை சேல்ஸ் கேர்ள்னு வச்சுப்போம். உள்ள பரபரப்பா வந்தவ டேய் 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 கஸ்டமர் உள்ள வராங்கடா, ரெடி ஆகுங்கடா, சீக்கிரம் கெட்டப்ப போட்டு கிளம்பி வாங்கன்னு சொல்ல, ஐயா ஜாலி, நம்ம இடத்துக்குலாம் கஸ்டமர் வரானுங்களா, பெரிய விஷயமாச்சே, வாங்கடா செல்லங்களான்னு உள்ள வர 2 பேரை பயமுடுத்த அவன் ஒரு மூலையில நிக்கிறான். உள்ள வர 2 பேரும் இவனுங்களை பார்த்தா எப்படி எல்லாம் மிரளணும், ஆனா அவனுங்க உழுந்து உழுந்து சிரிக்கிறானுங்க. இந்த குள்ளக்கட்டை பேய் வேஷம் போட்டுக்கிட்டு வர ஆளுங்களை பார்த்து பேய் மாதிரி கத்துறாங்க. என்ன பேய்க்கு சுகர் எதுவும் இருக்குமோ, காலையில சுகர் டேப்லெட் போடாம வந்துடுச்சோ, சத்தமே வர மாட்டேங்குது அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கும் போதே அப்பு பேய் கெட்டப்ல நடந்து வராம பயமுறுத்த காலை தேய்ச்சிக்கிட்டே வராப்புல. அட இது யாரா, கால்ல கோல் விழுந்த பேய், அடாங்க இன்னொரு குத்த பாரு, கால்ல செருப்பு போட்ட பேய். வக்காலி எந்த ஊர்லடா பேய்ங்க கால்ல செருப்பு எல்லாம் போட்டு வந்துச்சு, பயமுறுத்தவே தெரியாத இந்த இடத்துக்கு மனசாட்சி இல்லாம ஸ்கேரி ஹவுஸ்னு பேர் வச்சிருக்கீங்களேடா, உங்களை பார்க்க வந்து பணம் தாண்டா வேஸ்ட், போங்கடா அப்படின்னு 2 பேரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுதான். உசுர கொடுத்து 3 மணி நேரமா மேக்கப் போட்ட 3 பேரை பார்த்து பயப்படாதவனுங்க ஜன்னல் கிட்ட எதையோ பார்த்துட்டு தெறிக்க ஓடுறானுங்க. பார்த்தா கம்பி சந்துல மாட்டின டம்மி பூத மாதிரி ஜன்னலுக்கு அந்த பக்கம் மொட்டை முறைச்சுக்கிட்டு நிக்கிறான். அவனுங்கெல்லாம் கெட்ட போய் வேணாம், ஆள் ரண கொடூரமா இருக்கானா. பார்த்ததும் பதறிட்டானுங்க. எப்படியோ அந்த ஸ்கேரி ஹவுஸோட பரிதாப நிலைமைய இந்த சீன்ல பாத்திருப்பீங்க. இப்படியே இருந்தா எப்படிரா, நீ மிலிட்டரி மேன் ஆக வேணாம், நீ கல்யாணம் பண்ண வேணாம், நீ கடன் அடைக்க வேணாம், அதுக்கு காசு வேணாம், கஸ்டமர்ஸ் உள்ள வந்து இடத்த பார்த்தாலே பயப்படுற மாதிரி இந்த ஸ்கேரி ஹவுஸை ரெடி பண்ணுங்கடா, அப்பதானே வியாபாரம் பேருக்கும் கல்லா கட்டும், பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு மொட்டை ஒரு ஐடியா கொடுக்க. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஸ்கேரி ஹவுஸை ரெடி பண்ண பணம் உன் தோப்புனாரா கொடுப்பாரு. அட்வைஸ் பண்றது ஈஸி ராஜா, கப்பம் கட்டுறது தான் கஷ்டம். நீ கிளம்புன்னு 3 பேரும் மொட்டையை அனுப்பிட்டாங்க. மொட்டையோட வீட்டுல அம்மா தங்கச்சின்னு 2 பேர் இருக்காங்க. அதுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, இப்போவோ அப்போன்னு இருக்காங்க. அவங்களுக்கு மாத்திரை வாங்க கூட அந்த செலவுக்கு மொட்டை கிட்ட காசு இல்ல. சோ மொட்டை என்ன பண்ணிடுறான், வீட்டுல அவன் அம்மாவோட சர்டிபிகேட் ஒண்ணு இருக்கும், இது அடமானம் வச்சா காசு தருவானுங்க, காசை வச்சா ஸ்கேரி ஹவுஸை ரெடி பண்ணிடலாம், ரெடி பண்ணி நம்மள அவனுங்க கூட பார்ட்னரா சேர்ந்துட்டா வருமானம் பார்த்தலாமே. அதை கணக்கு பண்ணி மொட்டை சர்டிபிகேட் ஆட்டிய போட அந்த பக்கம் நல்லா நாடு கடத்தப்பட்ட நாட்டு ஆம மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல மேனேஜர், ஸ்கேரி ஹவுஸ்க்கு 3 மாசமா வாடகை வரலன்னு அதை நடத்திட்டு இருக்க 3 பேரையும் பிடிச்சி ஏறிட்டு இருக்கான். அப்போ அங்க காப்பானா போன மொட்டை, யோ வாடகை தானே அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்கோப்போ அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா பேசி அனுப்ப, டேய் அவனாவது வந்து 2 கத்திட்டு போயிருப்பான்டா, அடுத்த மாசம் மொத்த காசையும் தரேன்னா எங்கடா போறது, ஏன்டா அப்படி சொன்ன 3 பேரும் கேட்டதும், அதுக்கு தானே அந்த வேலை ஆப்ஷனோட வந்திருக்கேன், தோ பாத்தியா எங்க அம்மாவோட சர்டிபிகேட், இதை சேட்டுக்கல்ல வைக்கிறோம், ஸ்கேரி ஹவுஸை பூட்டு போடாம காப்பாத்துறோம் அப்படின்னு மொட்டை சொல்ல, அட பாவி உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா, பாவம் உங்க அம்மாவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்க சர்டிபிகேட்ட அவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்திருக்க, நீலாம் புள்ளியா, சிச்சி 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 அப்படின்னு குள்ளக்கட்ட கலாய்க்க, வேணானா போங்கடா நான் கிளம்புறேன்னு மொட்டை போறான். டாய் 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 இரு யார் அதை உன்ட்ட வேணான்னு சொல்லியே, டே ஆசை தம்பி நீ சொன்ன, டே அப்பு நீ சொன்ன, நானும் சொல்ல, யார் சொன்னாங்கன்னு இப்ப நீ முறுக்கிட்டு போற கூடு அப்படின்னு சர்டிபிகேட்டை வாங்கிட்டானுங்க. அது அடமானமும் வச்சிட்டானுங்க, பணமும் வந்து போச்சு. வேற லெவல்ல ஸ்கேரி ஹவுஸ் ரெடியும் பண்ணிட்டானுங்க. அடுத்து கஸ்டமர் வரணும், அவங்கள பயமுறுத்த வேண்டியதுதான். எல்லாம் செட் பண்ணி ஒரு நாள் நைட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த தீம் பார்க்குக்கு ஒரு ஓல்டு மேன் அவரோட கீப்பை பார்க்கலான்னு வராரு. மனுஷன் வரும்போதே போனை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டாருங்க. அச்சச்சோ டார்ஜிலிங், இன்னும் நீ மாட்டுக்கு போனை வச்சுட்டு வந்துட்ட, உன் பொண்டாட்டி நான் பண்ண மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடாது அப்படின்னு கீப் கேட்க, நாங்களாம் எவ்வளவு தெளிவு, உன் நம்பரை ஆம்பளை பேர்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், என் பொண்டாட்டி ஒரு கூமுட்டை, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது, வா இப்ப நம்ம குதூகலமா இருப்போமான்னு இன்னும் சொல்லி கூட முடியல. அதுக்குள்ள இந்த ஓல்டு மேனோட பொண்டாட்டியே அவரை தேடி தீம் பார்க்கு வந்துட்டா. பிறகு என்ன, கண்ணில் மாட்டக்கூடாதுன்னா பிச்சுக்கிட்டு ஓடணும்ல. எப்பா சாமி உன் பொண்டாட்டி பார்த்தா என்னையும் ஆஞ்சிருவா, இந்த கேப்பை தலையில போட்டுக்கோ, அது அவங்க ஸ்கேரி ஹவுஸ் இருக்கு பாரு, இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அதான், உள்ள போ கொஞ்ச நேரம் கழிச்சு மீட் பண்ணிக்கலான்னு அவசரமா கீப்பு ஓல்டு மேன் அங்க போக சொல்ல, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்தையும் ஓல்டு மேன் ஸ்கேரி ஹவுஸை நோக்கி அவசரமா ஓடுறதையும் அங்க கிளீனிங் வேலை பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் பார்த்துட்டான். அடுத்து அவர் டிக்கெட் வாங்குற அவசரத்துல அவரோட பாக்கெட்ல இருந்த டேப்லெட் பாட்டில் ஒண்ணு டிக்கெட் கவுண்டர் கிட்டே மிஸ் பண்ணிட்டாருங்க. கேப்பை போட்டு உள்ளேயும் போயிட்டாரு. அப்ப இருக்க மாதிரியா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்திருப்பாரு. இப்போதான் நம்ம ஆளுங்க அது மொத்தத்தையும் மாத்திட்டானுங்களே. உள்ள நுழைஞ்சதுல இருந்து பக்குன்னு இருக்கு. கொடுமை என்னன்னா இப்ப உள்ள போனவர் ஹார்ட் பேஷண்ட் வேற போலங்க. இப்போன்னு பார்த்துதான் 4 பேரும் விதவிதமா மேக்கப் போட்டு அதுலயும் மொட்டை
மொட்டை நல்லா யமலோகத்துல இருந்து தப்பிச்ச யம குஞ்சு மாதிரி பார்க்கவே பயங்கரமா இருக்கான். 4 பேரும் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இருக்கிறானுங்க. ஓல்டு மேனும் பொறுத்து பார்த்தாரு, முடியல. டக்குன்னு ஹார்ட்டை புஷ்ட்டு அங்கேயே ஊன்ட்டாருங்க. அப்ப கூட இவனுங்க காமெடி சென்ஸுக்கு ஒரு அளவு இல்லாம இருக்கு. நடா வந்தாரு ஊன்ட்டாரு, நாடி இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு குள்ளக்கட்ட சொல்ல ஆசை தம்பி போயிட்டு நெஞ்சு மேல காதை வைக்கிறான். ஏண்டா நாடி செக் பண்ணணும்னா கழுத்துல கை வைக்கணும், அவன் என்னடா நெஞ்சு மேல காதை வைக்கிறான் அப்படின்னு மொட்டை ஒரு ஒப்பீனியன் சொல்றான். இல்லடா நான் பட்டுலாம் பாத்துருக்கேன், கையை பிடிச்சிதான் நாடியை செக் பண்ணுவாங்க அப்படின்னு அப்பு ஒரு ஒப்பீனியன் சொல்றான். ரைட்ரா, நீ நெஞ்சில காதை வை, நீ கழுத்துல கைய வை, நீ கையில கைய வை, என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோன்னு 4 பேரும் 4 மூலையில செக் பண்ணா எந்த மூலையிலயும் ஓல்டு மேன் உயிரோட இல்ல, ஆளு அவுட்டு. அச்சோச்சோ, என்னடா முதல் நாளே மர்டர் ஆகி போச்சு, இப்ப என்னடா பண்றது, பேசாம போலீஸ்ட சொல்லிடலாமான்னு குள்ளக்கட்ட கேக்குறான். போலீஸ்டியா, போடா போண்டா, நானே 3 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வெளியே வரேன், திரும்பலாம் என்னால ஜெயிலுக்கு போக முடியாதுப்பா, போலீஸ் எல்லாம் வேணான்றா மொட்டை. நம்மளடா இந்த கொலையை பண்ணோம், தெரியாம தானே நடந்துச்சு, போலீஸ் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதரா, ஆள் கிடைக்கலனா நம்மள காவு கொடுத்துருவாங்க, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குல்ல, போலீஸ்ட போறதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு மொட்டை ஒத்த காலில் நிக்கிறான். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற, பாடியை இங்கேயேவா புதைக்க முடியும்னு அப்படின்னு தெரியாம குள்ளக்கட்ட ஒரு வார்த்தையை சொன்னதாங்க. ஆஹா, ஆள் நல்லா ஒத்த லைட்டு வச்ச ஓட்ட சைக்கிளை ஓட்டுற ஆள் மாதிரி இருந்தாலும் ஐடியாலாம் நல்லா கொடுக்குறியப்பா, பேசாம அதையே பண்ணிடுவோன்னு மொட்டை முடிவே எடுத்துட்டான். வேணான்னு சொன்னவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஸ்கேரி ஹவுஸ்குள்ளேயேங்க குழி தோண்டி ஓல்டு மேனோட பாடியை புதைச்சிட்டு இருக்க. அப்பதான் ஓல்டு மேனை ரொம்ப நேரமா காணோன்னதும் வெளியே இருந்த கீப்பு அவரை தேடி ஸ்கேரி ஹவுஸ் கிட்ட வரா. டிக்கெட் கவுண்டர் கிட்ட ஓல்டு மேன் அவரோட டேப்லெட் பாட்டில் மிஸ் பண்ணாரு இல்ல, அதை கண்டுபிடிச்சு கையில எடுத்துட்டா. ஸ்கேரி ஹவுஸை திறந்துட்டு உள்ளேயும் வரா. அதுக்குள்ள 4 பேரும் பாடியை குழி தோண்டி புதைச்சு மூடிட்டானுங்க. அவங்கள பார்த்த இவளுக்கும் ஜர்க்கு, இவளை பார்த்த அவனுங்களுக்கும் கிக்கோ கிக்கு. இந்த மாதிரிங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ள வந்தாரு, நீங்க அவரை பாத்தீங்களா, ஹால காணோன்னு கீப் கேட்டதும் அப்பெல்லாம் யாரும் உள்ள வரலையே, எங்களுக்கு தெரியாதுன்னு அநியாயத்துக்கு நடிக்கிறானுங்க. இல்லங்க அவரே ஹார்ட் பேஷண்ட், வெளியே அவரோட மாத்திரை எல்லாம் கட்சிது, அதான் உள்ள வந்திருப்பாரோன்னு நினைச்சேன், வரலையான்னு கீப் ஒரு உண்மையை சொல்ல. ஏம்மா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காமா, ஹார்ட் பேஷண்ட் யாராவது ஸ்கேரி ஹவுஸ்குள்ள அனுப்புவாங்களாமா, வந்து இந்த அவர் செத்து நாங்க அவரை புதைக்கிற மாதிரி இருந்தா என்னமா பண்றது அப்படின்னு மொட்டை பயத்துல ஒரு வார்த்தையே விடுறான். டேய் முச்சந்தில பிடிச்ச அதிசய பச்சவந்தி, கொஞ்ச நேரம் சும்மா ஆறாண்டா, நீயே மாட்டி விட்டுருவ போலடா, அதான் சொல்லிட்டோம்லம்மா இங்க யாரும் வரலம்மா, நீ கிளம்புமா அப்படின்னு என்னென்னமோ பேசி கீப்பை அனுப்பிட்டாங்க. பட் ஓல்டு மேன் உள்ள வரும்போதே கீப் கொடுத்த கேப் ஒன்ன போட்டு வந்திருப்பாரு, அது கீழே மிஸ் ஆயிடுச்சு. அதை இந்த 4 பேரும் பார்க்கவே இல்லைங்க. அடுத்த நாள் இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்த சேல்ஸ் கேர்ள் கேப்பை பார்த்துட்டு அதை அங்க இருந்து ஒரு எலும்பு கூடோட மண்டை ஓட்டுல மாட்டி விடுறா. இப்படியே ஹாண்டட் ஹவுஸை திறக்காம கொஞ்ச நாள் போகுது. எவ்வளவு நாள் முடிய வைக்க முடியும், அவனுக்கு தலைக்கு மேல 1000 பிரச்சனை, பணம் தேவைப்படுது. இன்னும் ஆசை தம்பியெல்லாம் அவன் அம்மா கிட்ட நான் மிலிட்டரியில சேர்ந்துட்டேன், 2 வருஷமா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு வேற சொல்லி வச்சிருக்கான். ஒவ்வொரு தடவை அவங்க வீடியோ கால் பண்ணும் போதும் பேக்ரவுண்ட்ல மிலிட்டரி செட்டப் எல்லாம் போட்டு அவங்கள நம்ப வைக்க பாடா பட வேண்டியதா இருக்கு. போதும்டா, மூடி வச்ச வரைக்கும் போதும், இன்னைக்கு நைட்டு திறந்துருவோம், ஆவறத பாத்துக்கலாம் அப்படின்னு நைட்டு ஹாண்டட் ஹவுஸை ஓபன் பண்ணிட்டானுங்க. வரவங்களை பயமுத்துறதுக்காக 4 பேர் ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு ரூம் டோரு தானா திறக்குது. காத்து செம்ம ஃபோர்ஸ் அடிக்குது. மடக்கி வச்சிருந்த சேர் எல்லாம் தானா விரிச்சுக்குதுங்க. பசங்க பரவசம் ஆயிட்டானுங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம புதைச்ச ஓல்டு மேனோட ஆவி இங்கேயே சுத்திட்டு இருக்க போலேடா. எல்லாத்துக்கும் காரணம் மொட்டை நீ தாண்டா. சும்மா இருந்தவனுங்களை உசு பேத்தி பாடியை எங்கேயோ புதைக்க வச்சுட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியா, உனக்கு நல்ல சாவு வருமா, செத்தா நரகத்துக்கு தாண்டா போவ நீ. அங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில்ல உன்னை 5 தடவை முக்கி 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 எடுத்து டார்ச்சர் பண்ணுவானுங்க பாடுறா அப்படின்னு சாபத்தை வாரி வழங்குறாங்க. அட என்னடா நீங்க இந்த காலத்துல ஆவி பாவின்னுகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லும் போதே டக்குனு ரூமுக்குள்ள ஒரு ஆள் என்ட்ரிய போட வரது சேல்ஸ் கேர்ள். அந்த மேக்கப்பை கொஞ்சம் குறைச்சுதான் போட்டு வந்தா அண்ணா, பவுடர் டப்பால குதிச்சு ஏஞ்சி வந்த மாதிரியே இருக்கியம்மா, என்ன இப்போ கஸ்டமர் வந்துட்டாங்க அவ்வளவுதானே போ வரேன் அப்படின்னு மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கானுங்க. 2 கஸ்டமரும் உள்ள வராங்க. ஹைலைட் என்னன்னா இவனுங்க ஏற்கனவே வந்தவனுங்க, பழைய ஹாண்டட் ஹவுஸா இருக்கப்போ. சோ இங்க நம்மள யார் பயமுத்திர போறா அப்படின்னு அவனுங்க கேஷுவலா உள்ள வந்தா ட்விஸ்டோ ட்விஸ்ட். உள்ள வந்த அவனுங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்கள பயமுத்த நின்னுட்டு இருக்க நம்ம ஆளுங்க 4 பேருக்கும் தான். ஏன்னா இவனுங்க நினைச்ச மாதிரியே இவனுங்க புதைச்ச ஓல்டு மேனோட ஆவி வெளியே வந்து எல்லா வேலையும் காட்டி அலற விடுதுங்க. உள்ள வந்தானுங்கல்ல 2 பேரு, அவனுங்க வரும்போதே உள்ள நடக்கிறதெல்லாம் வீடியோவா எடுத்துட்டு இருந்தானுங்க. ஆசாமி பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் ஆவி பார்த்து பாட்டே ரணகலமாக உள்ள வந்த அவனுங்க 2 பேரும் மட்டும் ஓடல, நம்ம ஆளுங்களும் சேர்ந்து ஓடுறானுங்க. ஆனா குள்ள கட்டியால மட்டும் ஓட முடியலங்க. அவன் ரோலே அவனுக்கு பேய் கெட்ட போட்டு அவனை கைத்துல மாட்டி விட்டுருவானுங்க. தொங்கிட்டு இருக்கவனால எப்படி தப்பிச்சு ஓட முடியும். டேய் டேய் ஆசை, டேய் டேய் மொட்டை, டேய் டேய் அப்போ நில்லுங்கடா, என்ன கைட்டி விட்டு போங்கடா. இப்படி அண்ணாச்சிகள்ல தொங்க விட்டு அப்பளம் பாக்கெட்டு மாதிரி அப்படியே விட்டு போனீங்கன்னா ஆவி என்ன பொறிச்சு
வச்சு சாப்பிட போதுரா, இல்லுங்கடா டே துரோகிங்களா அப்படின்னு இவன் கத்த கத்த அவனுங்க ஓட்டானுங்க. ஒரு வழியா அந்த சீன் முடியுங்க. அந்த பக்கம் ஓல்டு மேனோட பொண்டாட்டி புருஷனை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஓல்டு மேன் சாதாரண ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, அவர் மிகப்பெரிய பொலிட்டிஷியன் போல. அந்த ஆள் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் கூமுட்டை அந்த மூட்டைன்னு திட்டினா, கீப் எந்த நம்பர்ல இருந்து ஓல்டு மேனுக்கு மெசேஜ் பண்ணாலும் அந்த நம்பர் முத கொண்டு இந்த அம்மா எடுத்துட்டு வந்திருக்கு. தெரிஞ்சும் இருக்கு ஒரு பொண்ணு தான் என் புருஷனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கு, அப்படி இல்லனா இவங்க ஏன் மாறி மாறி பேபின்னு பேசிக்கணும், ஏதோ என்ன ஏமாத்துறதா நினைச்சு ஆம்பளை பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான் நம்பரை என் புருஷங்காரன். இதாங்க அந்த நம்பரு. கீப் என் புருஷனை ஸ்கேரி ஹவுஸ்க்கு தான் வர சொல்லியிருக்கா. அதை பார்த்துட்டு தான் அன்னைக்கு நைட்டு நானும் அங்க போனேன். ஆனா 2 பேரும் என்னால பிடிக்க முடியல. ஓல்டு மேன் ஒய்ஃபுக்கு கீப்லாம் யாருன்னு தெரியாது, ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் என்ன எது நீங்க பாருங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த 4 பேரும் ஹாண்டட் ஹவுஸ்ல பேய் வந்து போச்சு. அதுக்குன்னு ஹாண்டட் ஹவுஸை மூடவும் முடியாது. பேசாம யாரையாவது கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டுவோமா, கோவில்ல இருந்து சாமியாரை கூட்டின்னு வருவோமா, இல்ல மசூதியில இருந்து பாயை கூட்டின்னு வருவோமா, அதுவும் வேணாம்னா சர்ச்சில இருந்து பாதிரியாரை கூட்டின்னு வருவோமா, என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ற கேப்ல அங்க வந்த மேனேஜர், ஏண்டா 4 பேரும் என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு ஒன்னும் தெரியாத அமுக்குனி மாதிரி இங்க உட்காந்துருக்கீங்களா, ஏன்ச்சு ஹாண்டட் ஹவுஸ் கிட்ட வாங்கடா அங்க வச்சுக்கிறவங்கள அப்படின்னு மிரட்டி 4 பேரையும் கூப்பிடுறான். ரைட்ரா பாய்ஸ், போன மர்டர் தெரியாம நடந்துச்சு, இந்த மர்டரை தெரிஞ்சே பண்ணும் போல, உண்மை தெரிஞ்சவனை விடவே கூடாதுரா. 4 பேரும் கையில கல்லெடுங்க, ஃபர்ஸ்ட் அண்ணன் உச்சந்தலையில ஓங்கி ஒன்னு கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி மீதி 3 பேரும் கச்சிதமா கதையை முடிச்சிடணும், புரியுதுல்ல, எடுங்க 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 கல்ல எடுங்க, அந்த கம்முனாட்டி ஆச்சு காலி பண்ணுவோம் அப்படின்னு கல்லோட ஹாண்டட் ஹவுஸ் கிட்ட வந்தா இவனுங்களாலேயே நம்ப முடியல. ஈ காக்கா கூட வராத இவனுங்க ஹாண்டட் ஹவுஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் வாங்க வந்த கூட்டம் மாதிரி அவ்வளோ பெரிய கியூ நிக்குது. நல்லா செக் பண்ணுங்கடா, இடம் மாறி வந்திருக்க போறோம், இது நம்ம இடம் தானான்னு யோசிக்கிறதுக்குள்ள அறக்க பறக்க இவங்கள்ட்ட ஓடி வந்த சேல்ஸ் கேர்ள், ஐயா செல்லங்களா ராசாக்களா எங்கய்யா போனீங்க, உங்களை தான் ஏன் தேடிட்டு இருந்தேன், நேத்து நம்ம ஹாண்டட் ஹவுஸ்க்கு 2 பேர் போனோட வந்தானுங்கல்ல, அவனுங்க உள்ள நடந்த எல்லாத்தையும் வீடியோவா எடுத்திருக்கானுங்க ஐயா, அந்த வீடியோ வைரல் ஆனதும் நம்ம இடம் டாப் டக்கர் ஆயிடுச்சு, உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க தான் இவ்வளோ கியூ, நீங்க வந்தீங்கன்னா கல்லாப்பட்டியை திறந்து காசு அடிக்கலாம் அப்படின்னு அவ சொல்ல இவனுங்க 4 பேருக்கும் புதுக்கெல்லாம் தாங்கல, உள்ள போய் மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா அவனை யோசிச்சு பாருங்க, போன வாட்டி வந்த 2 பேரையும் இவனுங்களா பயமுறுத்தினானுங்க, செத்த ஓல்டு மேன் எல்லாம் பண்ணாரு, வெளியே இருக்கவங்க எல்லாம் வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க, இவனுங்க என்னமோ ஒன்று பண்றேன்னு பண்ணி புஷ் ஆயிட்டா அடுத்து ஒரு பையன் வர மாட்டான். சோ மறுபடியும் ஓல்டு மேனோட ஆவியை எழுப்பணுமே, எப்படி எழுப்பலாம், நல்லா காத்துல காஞ்சி போன கழுத சாணி மாதிரி இருந்துகிட்டு, ஏண்டா குள்ளக்கட்டா நீ தானே பாடியை இப்போதைக்கு ஐடியா கொடுத்த, இதுக்கும் ஏதாச்சும் ஐடியா சொல்லாண்டான்னு மொட்டை கேட்க, சத்தியமா மொட்டை உன்னை சாவடிச்சிருவோண்டா, பேச்சுவார்த்தையா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணிட்டு பழி ஏமால போடுறியா அப்படின்னு குள்ளக்கட்ட வெறி ஆவறான். சரி பங்கு கோச்சிக்காத, இப்ப வழிதான் சொல்லன்னு மொட்டை கேட்டதும் ஐ திங்க் குழியில இருக்க ஓல்டு மேனை கோவப்படுத்தினா ஆவி ஆங்கிரி ஆகி தானாவது வேலையை காட்டும் நினைக்கிறேன், பேசாம பாடியை போச்ச இடத்துல நான் ஒண்ணு கடிச்சு விடவா, ஆவிய கோவப்படுத்தவா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்ல இறங்குறான். சமாதியில ஒண்ணு கடிச்சதும் ஆவிய அலறுது, டேய் ஆவிதான் வந்துடுச்சேடா, இன்னும் என்னடா அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க, வாடா போலாம், அதுக்கு இருக்க கோவத்துல துண்டா கட் பண்ணிட போதுடா, அப்புறம் வம்ச விருத்தி ஆகாம போயிடும், வான்னு கூப்பிட்டோம் எங்க வரது, நான் ஒன்ஸ் டேங்க திறந்து விட்டா அது காலி ஆகிற வரைக்கும் நிக்காதரா, நானே நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு குள்ளக்கட்ட அழுவுறான். சிறப்பு, அப்போ வம்சம் துவம்சம் தான், நாங்க போறோம்பான்னு ஓட பின்னாலேயே இவனும் ஓட ஒரே கூத்து தான். பிளஸ் போன தடவை என்னாச்சோ அதே மாதிரி இந்த தடவை நடக்குதுங்க. ஸ்கேரி ஹவுஸ்குள்ள வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஓல்டு மேன் ஆத்மா பண்ற வேலையினால தெரிச்சு ஓடுறானுங்க. சோ பிசினஸ் பெருசாகி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பணம் குவியுது. அவன் பிரச்சனைய கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அப்பு மண்டபத்தை புக் பண்ண முடியலனாலும் நடக்க போற கல்யாணத்துக்கு டிஜே செட் பண்ணி அந்த பில்ல மாமனார்ட்ட கொடுத்து மாஸ் காட்டுறான். 2வது ஆசை தம்பி கமாண்டர் கொடுக்க வேண்டிய பணத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டான். 3வதா குள்ளக்கட்ட கடங்காசையும் கொடுத்துட்டான். 4வதா மொட்டை. இவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல, அவங்களோட கடைசி ஆசை ஒண்ணுதாங்க, இவங்க அப்பாவை எங்க புதைச்சாங்களோ அதுக்கு பக்கத்துலயே அவங்களையும் புதைக்கணும்ன்றது. இப்பெல்லாம் செத்து போய் படுக்கணும்னா கூட அட்வான்ஸா அந்த இடத்த காசு கொடுத்து புக் பண்ண வேண்டியதா இருக்கு. அம்மா கேட்ட மாதிரி அப்பாவோட சமாதிக்கு பக்கத்துலயே அவன் ஒரு சமாதியை காசு கொடுத்து வாங்கிட்டான். அப்புறம் ஸ்கேரி ஹவுஸை டெவலப் பண்ணதே அம்மாவோட சர்டிபிகேட்டை வச்சுதானே, வச்ச சர்டிபிகேட்டையும் எடுத்துட்டான். வாழ்க்கை வசந்தமா போது 4 பேரும் சந்தோஷமா இருக்கப்பதான் டிவி நியூஸ்ல ஓல்டு மேன் காணா போயிட்டாரு, அதுக்கு காரணம் ஒரு லேடியா இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க, அந்த லேடியை தேடிட்டு இருக்காங்கன்ற நியூஸோட இத பார்த்து இவனுங்களே இவ்வளவு ஷாக் ஆகுறானுங்கன்னா சம்பந்தப்பட்ட கீப்பு அவ எந்த அளவுக்கு பயப்படுவா, நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சிம்மெல்லாம் வச்சு தூக்கி போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப எதிர்ச்சியா இன்டர்நெட்ல நம்ம பிள்ளைங்களோட ஸ்கேரி ஹவுஸ பத்தின வீடியோவை போன்ல பாக்குறா. இவ ஓல்டு மேன் கிட்ட கொடுத்து அனுப்பின தொப்பியை தான் சேல்ஸ்கள் எடுத்து ஒரு எலும்பு கூடு மேல மாட்டி விட்டாலே அது அந்த வீடியோல தெளிவா தெரியுதுங்க. ஓல்டு மேன் ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே வரலன்னு அவனுங்க சொன்னானுங்க, அவர் போகாம தொப்பி மட்டும் எப்படி உள்ள போயிருக்கும், நம்மள்ட்டே போய் சொல்லிட்டானுங்கல்ல, வச்சுக்கிறேன் அவனுங்களன்னு வெறி கொண்டு கிளம்புறா. அதுக்குள்ள ஹாண்டட் ஹவுஸ்ல இருக்க 4 பேரும் விசாரணை வேற தீவிரமாயிடுச்சு. அங்க தொட்டு இங்க தொட்டு நம்ம தான் பாடியை புதைச்சிருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேடா, அப்ப நம்ம 4 பேரும் கம்மி என்ன வேண்டியதானா அப்படின்னு இவனுங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கப்போ
எந்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் வாங்கினாரோ அவரே ஆளுங்களோட ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காரு. அட கருணாக்கு கருவாடு, வாய் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டல்ல, இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள பழிச்சு போலீஸ் வந்துட்டாங்க பாடுறா. சரி, நானாலும் மூஞ்சில பயத்தை மட்டும் காட்டாதீங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போன்னு போலீஸ் இவங்கள்ட்ட வந்ததும் ஆ ஹூ ஹேன்னு அவங்கள்ட்ட தமிழ் வவல்ஸ் எல்லாம் சொல்லி பயமுறுத்துறானுங்களாம். இன்ஸ்பெக்டர் கூட உண்மை தெரிஞ்சு அவங்கள பிடிக்கதான் வந்திருக்காருன்னு நினைச்சா இல்லங்க, இந்த ஹாண்டட் ஹவுஸை பத்தி கேள்விப்பட்டு அப்படி என்ன இருக்குன்னு பார்க்க தான் இவரும் வந்திருக்காரு. சித்தப்பா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டானுங்க சித்தப்பா, வீடியோ வைரல் ஆச்சேன்னு இவனுங்களை நம்பி வந்தா ஒண்ணுமே இல்ல சித்தப்பா, இவனுங்க காத்துல கைமா பரோட்டா போட்டுன்னு இருக்கானுங்க, போச்சு பணம் போச்சுன்னு புலம்பிக்கிட்டே வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் வெளியே சேல்ஸ் கேர்ள்னு ஒருத்தி இருக்கால, அவகிட்ட பேச்ச போட 2 பேருக்குள்ள காதல் சடுகுடு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுற மாதிரி தெரியுதுங்க. இதே டைம் இன்ஸ்பெக்டர் போனதுக்கு அப்புறம் நைட்டோட நைட்டா கீப் ஹாண்டட் ஹவுஸ்க்கு வரா. ஏற்கனவே இந்த தீம் பார்க்ல கீப்பும் ஓல்டு மேனும் பேசிட்டு இருக்கிறத அங்க கிளீன் பண்ற ஒருத்தவன் பார்த்தான்ல, அவன் கண்ணு இப்பவும் கீப் உள்ள போறத நோட்டம் விட்டுருது. அவ எவிடன்ஸோட வந்திருக்கா, இந்த வாட்டி அவளை ஏமாத்த முடியுமா? படு பாவீங்களா, ஒரு ஆளை கொன்னு புதைச்சிட்டு என்கிட்டயே போய் சொல்லிட்டீங்கல்ல, இருங்கடா இப்பவே உங்களை போலீஸ்ட போட்டு விடுறேன்னு கத்துறா. இவனுங்களும் நாங்க என்ன தெரிஞ்சாங்க பண்ணோம், ஹார்ட் பேஷண்ட உள்ள அனுப்புனது உங்க தப்பு தாங்க, அவர் ஹார்ட் பேஷண்ட் எங்களுக்கு எப்படி தெரியும், யாரு உள்ள வந்தாலும் அவங்கள பயமுறுத்துறது தானே எங்க வேலை, நடந்து போச்சு, தட்டி விடுங்க பாத்துக்கலான்னு இவனுங்க முடிஞ்ச அளவு சமாளிக்க பாக்குறானுங்க. நீங்க சொல்லிடுவீங்கடா, உங்களுக்கு என்ன மாடிட்டு முழிக்கிறது நீங்களா, நான் தானே, போலீஸ் என்ன தாண்டா தேடுறாங்க, ஊரை விட்டு போகணும்னு நினைச்சா கூட என்கிட்ட பணமே இல்லடா, நான் என்னதான் பண்றதுன்னு ஓல்டு மணி எங்க புதைச்சாங்களோ அதுக்கு மேலேயே படுத்து அழுதுட்டு இருக்கப்போ இன்னைக்கு நாள் முழுக்க ஆன கலெக்ஷன் மொத்தமும் ஆசை தம்பியோட கையில தான் இருக்கு, வேற என்ன பண்ண முடியும், இந்தாங்க எங்கள்கிட்ட இருக்க பணம் இவ்வளவுதான், இதை வச்சுக்கோங்க, ஊரை விட்டு போங்க, இனிமேல் இந்த பக்கமே வராதீங்கன்னு பணத்தை குடுக்குறாங்க. அதை வெளியே இருந்து கிளீனிங் ஆள் பாத்துறான். அடுத்த நாளே இந்த 4 பேரையும் கூப்பிட்ட மேனேஜர், எனக்கு புரியுதுப்பா உங்க பிசினஸ் பெருசாயிடுச்சு, மக்கள் நிறைய பேர் வராங்க, ஆனா அக்கம் பக்கத்து ஆளுங்களாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்களேப்பா, உங்க ஹாண்டட் ஹவுஸ்க்கு வர மக்கள் அங்க இங்கன்னு குப்பையை போட்டு போறாங்களாம், சங்கடப்படுறாங்க, என்ன பண்ணலான்னு கேக்குறப்போ, ஏங்க அதிகமா சாப்பிட்டா தொப்பை விழும், மக்கள் கூடுற இடத்துல குப்பை விழுந்தாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையா, கிளீன் பண்ணதான் ஆள் வச்சிருக்கீங்கல்ல, எக்ஸ்ட்ரா டைம் போட்டு பண்ண சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ண வேணுமோ நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிளீனிங் ஆள் உள்ள வரான். இவங்க நல்ல நேரம் கிளீன் பண்ற ஆளால வாய் பேச முடியாது. உள்ள வந்தவன் 4 பேரையும் பார்த்ததும் பேய் எறிஞ்ச மாதிரி நிக்க, அப்புவோட கண்ணுக்கு மட்டும் இவன் நமக்கு ஆப்போசிட்டா என்னத்தையோ சொல்ல பாக்குறான்டான்னு புரிஞ்சு போயிடுது. 4 பேரும் பேசி முடிச்சுட்டு வெளியே போனதும் இவங்க நினைச்ச மாதிரியே வாய் பேச முடியலனாலும் டிவில ஓடிட்டு இருக்க அந்த ஓல்டு மேனோட மிஸ்ஸிங் கேஸ கையால காட்டி நான் போலீஸ்ட பேசணும்ன்றான். அத 4 பேரும் வெளியே இருந்து நோக்கிட்டாங்க. அவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு போட்டு கொடுத்து ஏதாவது ஆயிட போதுரா, அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு நைட் டைம்ல பணம் கொடுக்க தான் அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு வராங்க. புள்ள கட்ட சும்மா இருந்தானா நல்லா லிப்பாம் தடவன லில்லி பூட்டு மாதிரி இருந்துகிட்டு ஐடியா கொடுக்குறான் பாருங்க, ஐடியா. இப்படி வெறுங்கைய விசிட்டு போய் உதவி கேட்டா அவன் பண்ணுவானாடா, காலையில இருந்து கிளீனிங் வேலை பாக்குறான், நம்மளும் இப்ப போய் அவனுக்கு ஒத்தாசையா கிளீனிங் வேலை பாத்துக்கிட்டே உதவி கேட்டா தாராளமா பண்ணுவான்ல. கிளீன் பண்றதுக்கான டூல்ஸ் ஆளு கையில ஒண்ணு எடுத்துக்குவாங்க, ஒன்னு குள்ள கட்ட சொன்னதும் இவனுங்க எடுத்துன்னு வர டூல்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஆளை அடிச்சு கொன்னுட்டு பேக் பண்றதுக்கான ஐட்டம்ஸா இருக்கு, கவரு பெரிய ஸ்டிக்கு அது இதுன்னு எடுத்துன்னு வரானுங்க. கிளீனிங் ஆள் இதை பார்த்துட்டு பயப்பட தானே செய்வான். அவங்க இன்னும் கிட்ட கூட வரல, தூரத்துல வரும்போதே ஐயோ என்ன கொல்ல வராங்கன்னு அலறிக்கிட்டு ஓடுறான். அப்போன்னு பார்த்து காப்பாத்தும் ஆள் யாரும் இல்லையா, அதை மீறி இவங்க கொல்லவும் வரலையே, டே உன்ட்ட பேசதாண்டா வரோம், ஒரு நிமிஷம் நில்றா, இதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்டா அப்படின்னு இவங்க கூப்பிட தப்பிக்கிறேன்னு ஒரு பெரிய ராட்டனத்துக்கு மேல கம்பியை பிடிச்சி ஏறி தோப்பக்கடின்னு அங்கிருந்து கீழே விழுந்து கை காலு எல்லாம் முறிஞ்சு போய் படுத்துட்டான். இனிமேல் சைகை மூலியமா கூட அவங்கிட்ட விஷயத்த வாங்குறது கஷ்டம். இது முடிஞ்சதும் 4 பேருக்குள்ள சண்டை. நேத்துக்குள்ள கட்ட கொடுத்த ஐடியாவனால தானே இந்த மாதிரி ஆச்சு, சோ எல்லா தப்பு ஓ மேலதான்னு மொட்டை சொல்றான். நீ ஃபர்ஸ்ட் வாய மூடு, அப்பவே போலீஸ்ட போலான்னு, போலீஸ்ட போவேணான்னு நீ சொன்ன ஒரே காரணத்தினாலதான் இப்ப நம்ம பாடா படுறோம் அப்படின்னு குள்ளக்கட்ட சொல்ல, அப்போலாம் ஒரு படி மேல போய் உன்னை பெத்ததுக்கு அம்மா வெக்க பண்ணுண்டா, இவ்வளவு கேவலமான ஆளா இருக்க, 1000 இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே நீ, அப்ப அப்படிதான் இருப்ப அப்படின்னு கண்ணாபின்னான்னு கத்தி விட்டுறான். இவனும் ஒண்ணு கெட்டவனா இருந்து அப்படி தப்பு பண்ணி எல்லாம் ஜெயிலுக்கு போன ஆள் இல்லங்க. ஒரு நாள் குடி போதையில கார் ஓட்டிட்டு போயிட்டு ஒரு ஆளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இதுக்காகத்தான் ஒரு 2 வருஷம் ஜெயில வச்சுட்டு அனுப்பியிருக்காங்க. பட் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு அம்மா கிட்ட போய் ஒன்னு அழுது ஒப்பாரி வச்ச மொட்டை, நான் உனக்கு பையனா பிறந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறல்லம்மா, நான் ஜெயிலுக்கு போனதும் உன்னை யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க, நான் உனக்கு பையனாவே பிறந்துட கூடாதுமா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறான். இந்த பக்கம் மீதி 3 பேரும் என்ன இருந்தாலும் நீ பேசினது தப்புடா, அப்பு நம்ம பையன், அவன்கிட்ட போய் அந்த மாதிரி பேசலாமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே எல்லாத்தையும் பண்ணோம், அவன் மேல மட்டும் தனியா பழி போட்டா எப்படி அப்படின்னு அப்புவை கொஞ்சம் அதட்டிட்டு, இன்னும் இவங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரலையே, போக போக கன்ஃபார்ம் போலீஸ் பாடியை தேடி இங்கே வந்துருவாங்க போல, பாடி அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல இருக்க வரைக்கும் தானே உங்களுக்கு பிரச்சனை, பாடியை ஷிப் பண்ணிட்டா, சோ இப்பவும் குள்ள கட்ட தான் ஐடியா கொடுக்குறான்.
நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா அதை வேணான்னு சொல்றதுக்கு முன்னால நீங்க யோசிச்சு சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால மொட்டையோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள புதைக்க அவன் ஒரு சமாதியை காசு கொடுத்து வாங்கியிருக்கான்ல. நம்ம பாடியை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க புதைச்சிட்டா போலீஸ் யாரும் சுடுகாட்டுல போய் பாடியை தேட போறது இல்ல, நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது இல்ல. என்ன சொல்றீங்கன்னு குள்ளக்கட்ட கீழ்த்தரமான யோசனை உன கொடுக்க நல்லா பரிகாரம் பண்ணி வாங்கின பக்கவாத மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ஏன்டா இப்படி போகுது புத்தி? அவனே அம்மாவோட கடைசி ஆசைன்னு அந்த சமாதியை வாங்கி வச்சிருக்கான். அதை கேட்டா அவன் கொடுப்பானா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை கேட்கறது நியாயமா? வேணா விட்டுருன்னு ஆசை தம்பியும் அப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க. வேற என்ன வழி இருக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன அவங்க அம்மா இறந்தா போயிட்டாங்க, நல்லா தானே இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும் தானே நம்மளும் ஆசைப்படுறோம். எப்பவோ இறக்க போறவங்களுக்கு இப்ப ஏன் சமாதி? அப்படியே அவங்க நாளை பின்ன இறந்துட்டாலும் இதை விட பெஸ்டான சமாதியா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நீங்க அமைதியா இருங்க, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மொட்டையை கூப்பிட்டு அவங்கிட்ட இந்த மேட்டரை சொன்னதுதான். கொஞ்சம் விட்டுருந்தா அவன் குள்ள கட்டிய ஜல சமாதி பண்ணிருப்பான். ஏண்டா என் அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்ல, அவங்க கடைசி ஆசைன்னு கேட்டாங்கன்னு சொல்லி என் அப்பாவுக்கு பக்கத்துலயே நான் ஒரு சமாதி வாங்கி வச்சிருந்தா அதையும் கொடுன்ற முடியாதுன்றான். எங்களுக்குமே அதை கேட்கணும்னு விருப்பம் இல்லடா, எல்லா விதத்திலயும் யோசிச்சுட்டு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் கடைசி ஆப்ஷனா இதை கேட்கறோம். நம்ம என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கோம்னு உனக்கே தெரியும்ல, கொஞ்சம் பார்த்து பண்ண அப்படின்னு பேசியே மொட்டையையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. சோ பாடியை இங்க இருந்து எப்படி எடுத்துட்டு போலாம், எந்த ரூட்ல போய் எங்க புதைக்கலான்ற வரைக்கும் பேப்பர்ல சும்மா ஒரு மேப்பா வரைஞ்சிட்டு அதுக்கான வேலையில இவனுங்க இறங்குறப்போ இவனுங்க காசு கொடுத்து அமிச்சானுங்கல்ல கீப்பு. இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி பார்த்தவ இனிமேல் முடியவே முடியாது, கிளம்புறதுதான் கரெக்ட்னு பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறா. கதவு திறந்தா வீட்டு வாசல்லையே போலீஸ் வந்து நின்று இவள மடக்கிட்டாங்க. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சோம், சமாளிக்கிறாதான். நீங்க சொல்ற ஓல்டு மேன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, என் நம்பர்ல இருந்து அவருக்கு மெசேஜ் போயிருக்குன்னா நான் தான் சொல்லிட்டேனே கொஞ்ச நாளைக்கு முன்னால என் போனை காணோன்னு, யார் வேணும்னா அந்த வேலையை பாத்துருக்கலாம், எனக்கு தெரியவே தெரியாதுன்றா. அப்படியா? ஓல்டு மேனா உனக்கு தெரியாது, ஆனா அப்புறம் ஏம்மா அவரை ஹார்ட் பிரச்சனைக்காக யூஸ் பண்ற டேப்லெட் டப்பா கோவிட் டிராயில கட்சிது கொக்கா மக்கா போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து போய் சொல்றியா? தொக்கா மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்றது மட்டும்தான் உனக்கு ஒரே வழி, இல்லனா உன்னால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்ல அவ உண்மையை சொல்லிட்டா. இந்த கேப்ல 4 பேரும் ஹாண்டட் ஹவுஸ்ல இருந்து பாடியை நோண்டி எடுத்து அதுல துணியை சுத்திக்கிட்டு பாடியை வெளியே எடுத்துட்டு போறப்போ யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இல்ல, அதனால இவனுங்க வேலையோட சம்பந்தப்பட்ட பேய் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சிட்டா வெளியே வரானுங்க. அந்நேரம் பார்த்து மேனேஜர் இவங்களுக்கு முன்னால வந்துட்டாங்க. சோப்பா இந்த நங்கூர விழுந்த நண்டு வேற இங்க வந்துட்டானா, இவனை எப்படா சமாளிக்கிறது? அவன் வேற கரெக்டா கேக்குறான், என்ன அது வெயிட்டான பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி 3 பேர் தூக்கிட்டு போறீங்க, அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு, வேணும்னா நான் ஒரு கை கொடுக்குவான்னு கேக்குறான். சாச்சா நாங்க சும்மா அட்மாஸ்பியருக்காக 3 பேர் தூக்கிட்டு போறோம் சார், இது ஒன்னும் அவ்வளவு வெயிட்லாம் இல்ல, ஒரு ஆளே தாராளமா தூக்கலாம் அப்படின்னு ஆசை தம்பியும் அப்பவும் பாடிய மொட்டை மேல ஒரே போடா போட்டானுங்க. பாடி வெயிட்ல மூச்சு விட முடியாம மொட்டை முக்கிட்டு இருக்கான். இப்பதான் குள்ள கட்டிக்கு மேனேஜர் கிட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு. நேரம் பார்த்து பழி வாங்குறல்ல, முடியல, ரத்த ஓட்ட நிக்குது, இன்னும் 2 நிமிஷம் இருந்தா நான் டெட் பாடி ஆயிடுவேன், வந்து தோடா அப்படின்னு மொட்டை சிக்னல் கொடுக்க மேனேஜரை தட்டி விட்டு 4 பேரும் பாடியோட அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் இங்க வந்து பார்த்தா குழியில பாடிய காணோம். இவ்வளவு நேரமா இந்த 4 பேர் கூடவே சேல்ஸ் கேர்ள் இருந்தாலும் அவளுக்கு மேட்டர் தெரியாது இல்லையா? அயோக்கிய பசங்க, எனக்கே தெரியாம இதை பண்ணிட்டானுங்க அப்படின்னு எதாச்சும் ட்ரெஸ்ஸிங் ரூம் போனவ இவனுங்க பாடி எந்த ரூட்ல எடுத்துட்டு போலாம் எங்க புதைக்கலான்னு ஒரு மேப் போட்டானுங்கல்ல, அந்த பேப்பரை பார்த்துட்டா. இன்ஸ்பெக்டர் கிட்ட எடுத்துட்டு வந்தும் கொடுத்துட்டா. இங்க சமாதி இருக்க இடத்துக்கு 4 பேரும் வந்தா அங்க ஒரு பிரச்சனைங்க. சமாதிக்கு பக்கத்துலயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இது என்னடா நமக்கு வந்த சோதனை, சமாதிக்கு பக்கத்துல எவனாவது போலீஸ் ஸ்டேஷன் வெப்பானாடா? இதத்தான் அப்பவே வடிவேல சொன்னாரா, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணு வெடியா இருக்குன்னு. ரைட், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறது ஒரே ஒரு போலீஸ் மட்டும்தான். இவனுக்கு தான் வேலை சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தானுங்களே. 4 பேரும் பேய் மாதிரி மேக்கப் போட்டு அவரை பயமுறுத்தி துரத்தி விட்டானுங்க. அடுத்து ஓல்டு மேனோட பாடியை சமாதியில வச்சு சமாதியை மூடிட்டு இருக்கப்போ மொட்டை எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குதுங்க. ஒரு கால் வருது. எடுத்து பேசினா உடம்பு முடியாம இருந்த அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்களாம். இனி வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, அம்மாவே போயிட்டாங்க, இனிமேல் நான் போலீஸ்ட மாட்டாம இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு முட்டி போட்டு அழுதவன் போலீஸ் தூரத்துல வர மாதிரி சவுண்ட் கேக்குது. எனக்கு இனிமேல் லைஃப் இல்லடா, உங்களுக்கு ஆச்சு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல ஒரு ஆசை இருக்கு, நீங்க 3 பேரும் கிளம்புங்க, பழி எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு நானே ஜெயிலுக்கு போறேன், நீங்களாவது நல்லா இருங்கன்னு மொட்டை சொல்லியும் ஒருத்தவன் கூட மொட்டையை விட்டு போலங்க. நீ இங்க இருப்பா, நாங்களும் இங்கதான் இருப்போம், அது எப்படி பொண்ணை மட்டும் தனியா விட்டு நாங்க போவோம், எதுவா இருந்தாலும் சேர்ந்தே அனுபவிப்போம் வா அப்படின்னு கடைசி கட்டத்துல ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு காட்டி நம்மள கரையா வைக்கிறானுங்க. சோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணதுல இவனுங்க ஒன்னும் பெரிய தப்பு பண்ணல. ஓல்டு மேன் எதர்ச்சியா இருந்துட்டாரு. என்ன இவனுங்க பயத்துல பாடியை மறைக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஆக சில பல பிரிவுகளுக்கு கீழே வழக்க போட்டு ஒரு 2 வருஷம்
வருஷம் 4 பேருக்கும் ஜெயில் தண்டனையை கொடுக்க முடிச்சுட்டு வெளியே வந்தா மொட்டையை பாக்குறதுக்கு அவன் தங்கச்சி வரா, ஆசை தம்பியை பாக்குறதுக்கு அவன் அம்மா வராங்க. குள்ள கட்ட அவனே அவனை ஆதரிச்சுக்க வேண்டியதுதான். 4வது அப்பு. இத்தனை வருஷமா நம்ம ஆளை பாக்கல, அவ ஜெயில் வாசல்ல வந்து நிப்பான்னு நினைச்சா இல்ல. அப்ப மாமனார் அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு தானே அர்த்தம். எங்க இருந்தாலும் வாழ்க, மஞ்சள் குங்குமத்தோட வாழ்க அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு எல்லாருமா சேர்ந்துங்க மொட்டை அம்மாவோட சமாதி கிட்ட வராங்க. அந்த இடத்துக்கு இவ்வளவு நேரமா வராத அப்புவோட காதலி வரா. வாமா, நான் நீ மட்டும் தனியா வந்திருக்க, புருஷனை காணோம், குழந்தைய காணோம், வீட்லயே விட்டு வந்துட்டியா? பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஒன்னும் கோச்சிக்கலன்னு இவன் விரக்தியா பேசுறானா? ஆடாங்கோ, நல்லா போதையில சுட்ட போண்டா மாதிரி மூஞ்ச கோணல் மானலா வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதா? அதுலயும் குழந்தை இருக்கான்னு வேற கேக்குற. கல்யாணம்லாம் என்ன ஆவலடா, உன்னை கல்யாணம் பண்ண தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்பு வயித்துல பாலை வாங்குறா. சூப்பர்மா, அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிடலாமா இப்படின்னு அப்பு கேட்டா, அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. உன் மாமனாரு போன தடவை 1000 விருந்தாளிங்க வர மாதிரி மண்டபத்தை புக் பண்ண சொன்னாரு இல்ல, இப்போ அதிகமா இல்ல, ஒரு 3000 பேர் வர மாதிரி இருந்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சிடலாம்னு சொல்றாரு. என்ன சொல்றேன்னு காதலி கேட்டு 3000 பேரை வர வச்சு பிச்சை அடி எடுக்க போறான் அவங்க அப்ப. ஆண்டவா, இந்த மாமனார் மண்டைய போட ஒரு வழிகாட்ட மாட்டீங்களான்ற அதிர்ச்சியோட அப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழ எல்லாரும் வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க அதோட படத்தோட கதை முடியுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட செகண்ட் பிரான்சைஸ் இப்போ வந்திருக்கு. நம்ம ஸ்டைல் டிடெக்டிவ் ஜேர்னர் வேற, அதையும் கூடிய சீக்கிரமே பார்த்துருவோம். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.